அகஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. இப்போ என்னிடத்தில் நிறைய பேர் ஜாதக பொருத்தம் பார்க்கறதுக்கு இல்லாமல் நிறைய பேர் வர. இப்படி வரும் பொழுது அவர்களுக்கு நிறைய சந்தேகங்கள் ஏற்படுறது. என்ன சந்தேகங்கள் ஏற்படுது அப்படின்னா, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சூரியன் செவ்வாய் சேர்ந்திருந்தால் அதனுடைய என்ன விதமான அது பலன் தரும். 2ஆம் இடத்துல செவ்வாய், 3ஆம் இடத்துல ராகு, இப்படிலாம் நிறைய அவளுக்கு சந்தேகங்கள் தோன்றுது. இதெல்லாம் பாவம் வாழ் தோன்றது ஒன்றும் தவறானது கிடையாது. ஜோதிடத்திலேயே நன்னா படித்து ஜோதிடத்திலேயே ஆராய்ச்சி பண்ணவாளால் மட்டும்தான் அதெல்லாம் சரியாக புரிஞ்சிக்க முடியும். அப்படிங்கிறதுனால அவள் கேட்குறதுல எந்த விதமான குற்றங்களும் இல்லை. அதனால் அதை பற்றி ஒரு விளக்கமான உரையை நான் இதில் கொடுக்கலான்றத நினைக்கிறேன். நான் முதல்ல இதில் சூரியன் செவ்வாய் சேர்க்கையை பற்றிய ஒரு புரிதலை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சாதாரணமாக சூரியன் செவ்வாய் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சேர்ந்திருக்கிறதுன்றது கெடுபலன்களை தான் முதல்ல நம்ம குறிக்கும். சாதாரணமாக எந்த ஜோதிட புத்தகங்களை எடுத்தாலும் அந்த பெண் சந்தோஷமாக இருக்க மாட்டா, விதவையாயிடுவா, அல்லது சேர்ந்து சந்தோஷமாக வாழ மாட்டா, சண்டை போடுவா, குடும்பம் பெரியும், இந்த மாதிரியான பலன்களை தான் அது காட்டக்கூடியது அப்படிங்கிறது பொது பலன். ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரிக்காகவே நடக்காது. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து நல்ல இடங்களில் இருந்ததுன்னா அந்த மாதிரியான பெண்களை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஆண்கள். அவளை கைப்பிடிச்ச உடனே பானை பிடிச்சவோ பாக்யவதிங்கிற மாதிரியா அந்த கணவனுடைய நல்ல பேரும் புகழும் உத்தியோகமும் நல்ல பணம் காசுகளும் வீடு வாசல்களும் நல்ல பதவிகளும் அப்படிலாம் கணவனை வசதியாக கொண்டு தருங்கிறது பலன்களில் இருக்குது. ஆனால் அது எந்த மாதிரியான இடங்களில் இருந்தால் அந்த மாதிரியான பலன்களை செய்யும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த இடங்களில் அந்த செவ்வாய் அந்த சூரியன் இணைஞ்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லா கவனித்து பார்க்கணும். அதாவது செவ்வாய்க்கு உச்ச வீட்டில், செவ்வாய்க்கு ஆட்சி வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இணைஞ்சி இருக்கலாம். அந்த மாதிரி இணைஞ்சி இருக்கிறது கெடுபலன்களை கொடுக்காது. சிம்மத்தில், அதாவது சூரியனுடைய வீடு, சூரியனுடைய வீட்டில் இந்த செவ்வாயும் சூரியனும் இணைஞ்சி இருக்கலாம். ஏன்னா சூரியனுடைய ஆட்சி வீடாக இருக்கிறதால அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல பலன்கள் தான் கொடுக்கும், கெட்ட பலன்களை கண்டிப்பாக கொடுக்காது. அதே போல் மேஷம் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய வீடு, ஆட்சி வீடு. அந்த வீட்டில் சூரியனும் செவ்வாயும் இருந்தால் அதுவும் நல்லதை தான் கொடுக்கும், கெட்ட பலன்களை தான் கொடுக்காது. அந்த பெண்களும் தீர்காயுஷா தீர்க்க சுமங்கலியாக நல்லா ஆம்படியான வசதி கொண்டு சௌக்கியமாக இருக்கிறவளாக இருப்பாள். அதே போல் விருச்சிகத்தில் இருந்தாலுமே கூட கெடுபலன்கள் அந்த சூரியன் செவ்வாயெல்லாம் செய்யறது கிடையாது, நல்ல பலன்கள் தான் கொடுக்கறது. அதனால் சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் கெட்ட பலன். அவனோட ஜாதகத்தை சூரியன் செவ்வாய் சேர்ந்து அவனுக்கு கெட்டதாயிடுத்து, எனக்கு அப்படி தான் ஆகிடுதான்.
அப்படின்னு நினைக்கிறது தவறான விஷயம். மற்றவங்களோட ஜாதகத்தில் எந்த இடத்துல எப்படி சேர்ந்துருக்குதுன்றத நாம் அதை சூட்சுமமாக பார்க்கணும். இந்த மாதிரி கவனித்து நம்ம பார்த்தோம்னாக்க நிறைய பெண்களுக்கு நல்லபடியாக திருமணமாகும். அந்த திருமணத்தினால அந்த பெண்களும் அவளை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த மணமகன்களும் ரொம்ப நல்லா செழிப்பாகவும் நல்லா சந்தோஷமாகவும் வாழக்கூடிய நல்ல நிலைமைகள் ஏற்படும். அதனால் புஸ்தகங்களை சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் அது நல்ல பலன் இல்லைன்னு போட்டிருக்கிறது தப்பு இல்லை. அது ரைட்டு, அது அந்த பலன் தான். ஆனால் எந்த இடத்துல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை ஒரு குட்டி கதையின் மூலம் விளக்கினா அவங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஒரு குட்டி குதிரை கோதுமை மாவு அரைச்சி வரத்துக்கு கோதுமையை முதுகில் சுமந்துட்டு போச்சு. அதோட அம்மா சொல்லித்து, நீ போய் கோதுமையை அரைச்சின்னு வா, உனக்கு நான் சப்பாத்தி பண்ணித்தரேன் சொல்லிட்டு. அம்மா எனக்கு வெளியே போய் பழக்கம் இல்லையே சொல்லிட்டு அந்த குதிரை குட்டி, நீ தெரிஞ்சுக்கோ, நீ பெரிய குதிரை ஆகிட்டேன் தெரிஞ்சுக்கோ, அம்மாவுக்கு உதவி பண்ணணும், நீ போய் அரைச்சின்னு வா. உனக்கு எதான சந்தேகம் இருந்தால் அக்கம் பக்கத்தில் உன்னோட பெரியவாளை இருக்காட்டேன்னு கேள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிது. குட்டி குதிரையும் நின்னா டொக்கு டொக்குன்னு நடந்து போச்சு. அங்கே முதல் நாள் பெஞ்ச மழையில் ஒரு பெரிய குளமாட்டம் ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருந்தது. குட்டி குதிரைக்கு என்னென்னா இந்த தண்ணியில் இறங்கி போகிறதா வேண்டாமான்னு சந்தேகம் வந்தது. அது தன்னோட பெருசாக ஏதாவது இருக்கான்னு நினச்சின்னு திரும்பி பார்க்கச்சு அங்கே ஒரு காளை மாடு நின்றுட்டு இருந்தது. அந்த காளை மாட்டுக்கிட்ட போய், களமடை எனக்கு இந்த தண்ணியில் இறங்கி போகலாமா, இல்லை நான் அதில் மூழ்கி போயிடுவேனா? நீ மூழ்கி போக மாட்டேன், உன்னை விட சின்ன சைஸில் இருக்கிற குரங்கி நேற்றுக்கு இந்த வழியால் இறங்கி நடந்து கிராஸ் பண்ணி போச்சு, அதனால் நீ போகலான்னு சொல்லிட்டு தைரியமாக கால் அடித்து முன்னாடி வைக்கச்சு அங்கேயிருந்து ஒரு அபாயகரமான குரல் கேட்டுது. போகாதே, போனால் இறந்து போயிடுவேன், என் ஃப்ரெண்டுக்கு இந்த கதி உனக்கு நேரணுமா அப்படிங்கிற ஒரு குரலை கேட்டது. அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தது. அங்கே ஒரு அணிலக்கா இருந்தது. என்ன சொல்கிற அணிலக்கா? இந்த காலமாடு சொல்கிறதுலாம் நீ கேட்காத, நான் என்னோடய ஃப்ரெண்டை இந்த தண்ணியில் இழந்துட்டேன், இது தெரியுமா அவனுக்கு, போகாத, திரும்பி வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த குட்டி குதிரைக்கு ரொம்ப சந்தேகமாக வந்துடுது. அது போங்கிறது, இது போக வேண்டாங்கிறது, எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு குழப்பம் வந்துடுது. திண்டு கொடன்னு திரும்பி அம்மாக்கிட்டே வந்துடுது. என்னடா கோதுமை அரைச்சின்னு இல்லையா கேட்டுது. அம்மா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம்மா, அங்கே தான் அக்கம் பக்கத்தில் அந்த கேளுன்னு சொன்னேனே கேட்டேம்மா, நிறைய மழை பெஞ்சதில்லை நேற்றுக்கு, அதில் பெரிய ஆறு மாதிரி வரத்துக்கு தண்ணி தேங்கி நிற்கிறது, அதில் இறங்கி நடக்கலாமா வேண்டாமான்னு என்னை விட பெருசாக இருக்கிற காளை அம்மாக்கிட்ட கேட்டேன், நடன்னு சொல்லிட்டு. ஆனால் அதே சமயத்தில் இந்த அணிலக்கா என்னோடய ஃப்ரெண்டு இறந்து போயிட்டு நடக்க வேண்டாம்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் முழுகுவேனா முழுக மாட்டேனான்னு தெரிஞ்சால் தானே நான் தைரியமாக போயிட்டு வர முடியும் சொல்லிட்டு. அதுக்கு அந்த அம்மா சொல்லிட்டு, அணிலக்கா சொன்னது தப்பே இல்லை, 100க்கு 100 உண்மைதான், ஆனால் அணிலக்காவுடைய ஃப்ரெண்டு ஒரு அணில் அந்த தண்ணியில் போனால் அடிச்சுன்னு போயிட்டுப்பா. காளை மாமா சொன்னது தப்பா? அதுவும் தப்பு இல்லை. காளை மாமா சொன்னது ஒரு குரங்கே வந்திருக்கு, நீ நடந்து போகலான்னு சொல்லிட்டு இல்லையா? அதனால் எந்த சந்தர்ப்பத்தில் எந்த இடத்துல எந்த கிரகங்கள் எப்படி உட்கார்ந்துட்டு இருந்தால் என்ன பலன் கொடுக்குங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்து நாம் பலன் சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஒரு ஜோதிடனுடைய பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு டாக்டர் எப்படி எந்த அளவு மருந்து கொடுத்தா பேஷண்ட் பழைக்கும், எந்த அளவு மாத்திரை கொடுத்தா அந்த உடம்பு தவளையாகும்னு சொல்லி பார்க்குற மாதிரியா டிகிரி சுத்தமாக பார்த்து கணித்து தான் படித்தது தன்னுடைய கடவுளுக்கு கொடுக்குற அந்த சக்தியினால் இது இப்படி வருமா வராதா அப்படின்னு தன்னுடைய மனசுக்கே தெரியும் ஜோதிடர்களுக்கு. அப்படி தோன்றதை வச்சு கரெக்டாக கணித்து ஒரு குழந்தையினுடைய திருமண வாழ்க்கையும் அவளுக்கு
கொண்டு கையில் கொடுக்கணும். இது ஒரு பெரிய, ரொம்ப பெரிய செயல். அதனால் சூரியனை செவ்வாயும் சேர்ந்தால் இப்படி ஆகிடும் அப்படின்னு பயப்பட வேண்டியது இல்லை. என்னிடத்தில் வந்து சுக்கிரனோட ராகு சேர்ந்தா அந்த பையன் ஒரு மாடலாக இருப்பான்னு சொல்கிறாளே, இந்த பொண்ணோட ஜாதகத்தை சுக்கிரனோட ராகு சேர்ந்துருக்கு, இந்த பொண்ணை பண்ணலாமான்னு கேட்டார். எனக்கு அழலாம் போல இருந்தது. ஏன்னா அவருக்கு வந்து ஜோதிடம் தெரியாது. அவர் கேட்குற அப்படின்னாலும் பையன்களுக்கு சொல்கிற ஜோதிடம் வேறு. அதாவது ஜோதிடமே ஜாதக கட்டமே தானாலும் அந்த பலன்கள் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசப்படும் ஒரு சில இடங்களில். இப்போ சுக்கிரனோட ராகு சேர்ந்துருந்ததுன்னா அந்த பையன் ஒரு மாதிரி இருப்பான்னு அர்த்தம் கிடையாது. அதாவது அவன் ரசிகனாக இருப்பான். ரசிகன்னா என்ன? எதையும் ரசிப்பான். ரசிக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் அவன் இருப்பான் அப்படிங்கிறது தான். அந்த ராகு இன்னும் கொஞ்சம் குழந்தைங்க மணக்க என்னெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவன் எப்படி இருப்பான்றதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அதை பற்றிக்கல. ஆனால் ஒரு பெண் ஜாதகத்தில் அப்படி இருந்தால் அவளுக்கு அப்படி பலன் சொல்லலாமா? அப்படியானப்பட்ட பலன் அவளுக்கு கிடைக்கும் கிடையாது. அவள் ரொம்ப அழகாக நடனம் ஆடுவா, ரொம்ப அழகாக பாடுவா, ரொம்ப அழகாக இருப்பா பார்க்கறதுக்கு. அப்படியே அந்த திலோத்துமை யாரோ சொல்லியிருக்காள், நம்ம போய் பார்த்ததில்ல. மேலே ரதி ரொம்ப அவளை மாதிரி அழகாக இருப்பா. அவர் கையை ஆட்டினா போகிறோம், ஒரு காலை ஆட்டினா போகிறோம், அப்படியே எதிர இருக்கவா அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கி நிற்பாள். கையை காலை எப்போ ஆட்டுவா? ஒரு குழந்தை டான்ஸ் பண்ணத்து தான் ஆட்டுவா. என்ன டான்ஸ் பண்ணிச்சு ஆட்டுவா? பரதநாட்டியத்தில் சிறந்தவளாக இருப்பாள். ரொம்ப பிரமாதமான பரதநாட்டியம் ஆடக்கூடிய குழந்தையாக இருப்பாள். அல்லது எல்லாரையும் கவரக்கூடிய சினி ஆக்ட்ரஸாக இருப்பாள். அந்த ஒரு பேச்சு, அந்த ஒரு பாவனை, அந்த ஒரு நளினம், அந்த ஒரு எதையும் அழகாக புரிஞ்சு செயல்படுத்தி சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம், இப்படி தான் இருப்பளை ஒழிய அந்த பொண்ணு வேறு கெட்ட பொண்ணாக இருப்பளா? சத்தியமாக இருக்க மாட்டாள். இந்த மாதிரி ஒன்றுத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம சொல்லணும். அப்படி தான் சொன்னால் தான் நம்ம வந்து ஜாதகம் வந்து சொன்னால் அது வந்து கரெக்டாக வருமே தவிர, கலாக்காய்க்கு கலாக்காய்க்கு காக்கான்னா மாங்காய்க்கு இன்னும் எதையோ ஒன்று நம்ம தோன்றத்தை நம்ம சொல்லிட்டு போனோம்னா அது பேர் ஜோதிடம் இல்லை. புத்தகங்களை எழுதியிருக்கிறது எல்லாமே உண்மைதான். ஆனால் அது நம்முடைய ஜாதகத்தோட எந்த அளவு பொருந்தது அப்படிங்கிறத தகுந்த நல்ல ஜோதிடரை அணுகி இதில் எத்தனை பர்சன்டேஜ் இதில் இந்த நிஜம் புதஞ்சிருக்குது அப்படிங்கிறத ஆழ கடலில் போய் முத்து எடுக்கிற மாதிரியாக ஒவ்வொரு ஜோதிடருடைய வேலையும் ரொம்ப 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 கஷ்டமான ஒன்று. அந்த புத்திசாலித்தனத்தை பகவான் அவளுக்கு கொடுப்பார். அவளுடைய அறிவு அவளுக்கு கொடுக்கும். அதனால் ஜோதிடர்கள் வந்து மிகச்சிறந்த ஜோதிடர்களால் எல்லாவற்றையுமே உள்ளங்கை நெல்லிக்கனி போல சொல்ல முடியும். அந்த மாதிரியே சூரியனுடைய செவ்வாயினுடைய சேர்க்கை இந்த இடங்களில் இருந்தால் இது நல்ல பலன்களை கொடுக்கறது அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொன்னேன். இந்த மேஷத்துலேயோ இந்த விருச்சிகத்திலேயோ மகரத்திலேயோ சிம்மத்திலேயோ இந்த இடங்களில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் செவ்வாயை நல்ல கிரகமான குரு பார்த்தா கூட அந்த கெடுபலன்கள் அடிப்பட்டு நற்பலன்களாக அது மாறுகிறது. வேறு சுபகிரகங்கள் பார்த்தாலும் அது நற்பலன்களாக மாறுகிறது அப்படின்றது எல்லாத்தையும். இப்போ சமீபத்தில் என்னிடத்துல ஜோதிடம் கேட்க வந்த ஒரு பெண்மணி, அவள் குழந்தைக்கு பையனுக்கு கேட்டால். அப்படி கேட்கும் பொழுது நான்
ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயத்தை அவளுக்கு நான் சொன்னேன். இந்த ஜோதிடத்தை வந்து கேட்டதுக்கு அப்புறமும் அவளுக்கு இந்த செவ்வாய் சூரியனுடைய அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த டேஞ்சரை பற்றின கவலை இருந்தே இருந்தது. அதுக்கு தான் நான் இந்த மாதிரி விவரித்து அவளுடைய சந்தேகத்தை நீக்கினேன். இந்த மாதிரி மகரத்தில் சூரியனுக்கு உகந்த வீட்டில் சூரியன் இருக்க, தை மாதத்தில் பிறந்த குழந்தையுமே அதே அந்த பொண்ணு வந்த பொண்ணு ஜாதகத்தில் இந்த பொண்ணு அதுபோல் கூடவே செவ்வாய் உட்காந்துருக்கேன்னா உச்ச வீட்டில் உட்காந்துருக்கேன். அதோட சூரிய தசை செவ்வாய் தசைலாம் இந்த குழந்தைக்கு நீங்கி போயிடுத்து. ரெண்டாவது அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் நல்ல தீர்க்க சுமங்கலி யோகம், நல்ல கணவன் அனுசரித்து போகக்கூடிய நல்ல உத்தமமான குணநலன்கள் உடந்த ஜாதகமாகவும், நல்ல குழந்தைகளை பெற்று நல்ல ஆளாக்கக்கூடிய நல்ல சௌபாகியவதியாக உள்ள ஜாதகமாகவும் அது தெரிஞ்சுது. ரெண்டாவது நான் அந்த மாதிரியா செவ்வாய்க்கு உச்ச வீட்டில் செவ்வாயும் சூரியனும் புதனோடு சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகத்தில் புதனோடு சேர்ந்து இருக்கிறதுனால எந்தவித தீமையும் வராது அப்படிங்கிறத விளக்கி சொன்னேன். கிட்டத்தட்ட அந்த ஜாதகம் அவள் 6 மாத காலமாக அந்த பையனுக்கு கல்யாணமே நிச்சயமே பண்ணலை. என்னன்னாக்கா இதுதான் அவளுடைய சந்தேகமாக இருந்தது. அதனால் உங்களுக்கும் அதான சந்தேகங்கள் வந்தது அப்படின்னாக்கா நீங்கள் மிகச்சிறந்த ஜோதிடரை போய் அணுகி இந்த மாதிரி சந்தேகம் வருது, இது நிஜம்தானா பொய் தானான்னு கேட்டுக்கோங்க. கேட்டு அது பொய்யாக இருக்கிற பட்சத்தில் நல்லபடியாக சிறப்பாக திருமணத்தை நடத்தி அமோகமாக குழந்தைகளை நல்லா வாழ வைங்க. இந்த சின்ன சின்ன சந்தேகங்கள்னாலேயே நிறைய குழந்தைகள் கல்யாணமாகாமையே இருக்கா. நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷத்தை பற்றி நிறைய விளக்கமாக தான் தெரியல. அதை பற்றி அப்புறம் நான் ஒரு பதிவு போடுறேன். அது மாதிரி இந்த மாதிரி செவ்வாய் சூரியன் சேர்க்கையினாலும் நிறைய பேர் பயப்படுறா. ராகு கேது தோஷங்களுக்கோசரமும் நிறைய பேர் பயப்படுறா. காலசர்ப தோஷமா மாமி, ராகு தோஷமா பாம்பு தோஷமா மாமி, காலஸ்ரீ போனோமா அங்கே போனோமா, இந்த மாதிரி மனசை ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். எப்போ சந்தேகம்ன்றது ஏற்பட்டுதோ உடனே மிகச்சிறந்த ஜோதிடர் போய் பார்த்து அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு இந்த குழந்தைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைங்கோ அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த பதிவு படிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.